இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு கண்ணே. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எல்லாம் சூப்பராக எழுதியிருப்பீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வந்து 2 days டைம் இருக்குது. ஸோ இந்த 2 daysல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷியோராகவே பார்த்தீங்க அப்படின்னா 70 out of 70 மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 70 out of 70 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 மார்க்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கீழே இருக்குது 2 மார்க் அண்ட் 3 மார்க்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்குறாங்கல்ல, ஸோ கம்பல்சரி கொஸ்டின் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வருது. ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் புக்கில் உள்ள இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, எடுத்துக்காட்டு கணக்குகள், ஸோ அதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் ஒரு ஃபுல் பேக்கேஜ் 70 out of 70 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு மார்க் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்கில் தான் போகும். ஸோ 1 வேர்டை பொறுத்தவரை 15 கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து ஒரு 12 இல்ல 13 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால 6 யூனிட் மொத்தம் உங்களுக்கு சிலபஸ். 6 யூனிட்டோடைய புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 6 யூனிட்டோடைய புக் பேக் கொஸ்டின்ஸை தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 12-13 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். புக் இன்சைடு கொஸ்டின் வேணும்னா நான் வந்து புக் இன்சைடு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி 1 வேர்டு கொஸ்டின் எல்லாமே என்கிட்ட நோட்ஸ் இருக்கு, அதை நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பைட் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ எதுக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்காக தான் நான் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரி, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் பிராக்கெட்ல கொடுத்திருப்பேன். ஸோ தீஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் ரோமன் லெட்டர் 3ல உள்ளது. ரோமன் லெட்டர் 3ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் 5 மார்க். இதுல 5 மார்க் மட்டும் இல்ல, சம் கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்லயும் கேட்பாங்க, ஓகேங்களா? சோ இது வந்து 3 மார்க் அண்ட் 5 மார்க். ரோமன் லெட்டர் 2ல 2 மார்க் அண்ட் 3 மார்க், அது நான் கீழே கொடுத்திருக்கேன், ஓகே? சோ இப்போ பாருங்க, யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது அதிகமா கேட்கறது கிடையாது. செகண்ட் சப்டிவிஷன் இருக்குல்ல, வெரைட்டி அண்ட் நோட் ஆன் ட்ரியாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் எ லாங்கர் டிஸ்டன்ஸ். லாங்கர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கான ட்ரியாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். புக் பேக்ல ரோமன் லெட்டர் 3, இது எல்லாமே ரோமன் லெட்டர் 3, கொஸ்டின் நம்பர் 1, ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், பிழைகளின் பல்வேறு வகைகள். இது வந்து 5 மார்க்ல தான் அதிகமா கேட்கறாங்க, பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து குவார்டர்லி இந்த மாதிரி எக்ஸாம் அதிகமா கேட்கறாங்க. பட் என்ன கேட்டா இது வந்து நான் 70 out of 70, அது ஷுவரா எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் எடுத்தேன். பட் உங்களுக்கு 2 days தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கூட நீங்க வந்து ஒமிட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல 5th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷனல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி 5th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது யூனிட் 2ல உங்களுக்கு யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸ்பிளைன் த டீடைல் ஆஃப் ட்ரியாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன், முக்கோணத்தின் கூடுதல். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், முக்கோணத்தின் கூடுதல் விதி. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஸ்கேலார் அண்ட் வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் வந்து பாத்துக்கங்க. ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை சொல்லாம விட்டுட்டேன், ஓகே? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் டெரைவ் த கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். கினமேட்டிக் ஈக்குவேஷன் கம்பல்சரி 5 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4th கொஸ்டின் derive the equation of motion for a particle falling vertically and projected vertically. ஸோ இதுவுமே அதாவது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் 70 out of 70 எடுக்கணும்னா பார்க்கலாம், இல்ல ஒரு 60+ அந்த மாதிரி வேணும்னா இது வந்து தேவையில்ல. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொஸ்டின் எடுப்பாங்கல்ல டிஃபிகல்ட்டா, ஸோ அப்பதான் இதெல்லாம் எடுப்பாங்க, மற்றபடி இது அவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் லைட், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா? 5th கொஸ்டின். ஸோ சேம் இதுவும் அதே தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்தாலும் இந்த கொஸ்டின் இருக்கும், அதர்வைஸ் இந்த கொஸ்டின்லாம் எடுக்கவே மாட்டாங்க, ஓகே? ஸோ அடுத்தது யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரூவ், இது பிராக்கெட்ல கொடுத்துருக்கதா வந்து புக் பேக் உடைய கொஸ்டின் நம்பர், இது வந்து ஆர்டரா இருக்கும். இங்க கொடுத்துருக்கதா புக்ல என்ன கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அது பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஸ்டேட் லாமிஸ் தியரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் போத் இன் வெர்டிகல் மோஷன் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 4th கொஸ்டின் briefly explain the origin of friction. இது show that the inclined plane angle of friction is
ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோலிங் ஃபிரிக்ஷன் 3 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. 8th கொஸ்டின் briefly explain the rolling friction. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9th கொஸ்டின் describe the method of measuring angle of repose. ஸோ அடுத்தது 10th கொஸ்டின் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இது 5 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. 10th கொஸ்டின் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் 5 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. யூனிட் 4ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் வித் கிராஃப்ஸ். இது முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஓகேவா? இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் பை a வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ இது முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்லை, நாட் நெசசரி. இதுவுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தா தான் எடுப்பாங்க, அதர்வைஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷுவரா 5 மார்க், 100% 5 மார்க்ல இருப்பாங்க. வேலையாற்றல் தத்துவம். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் அண்ட் அதோட 3 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் கொஸ்டின் arrive an expression for power and velocity, give some examples for. இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கேட்கல எடுப்பாங்க. சோ அடுத்து தேர்ட் क्वेश्चन இல்ல, which is oh my god, this is third question தான். சோ அடுத்தது வந்து fourth question, expression for elastic collision in one dimensional. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन and discuss its various properties. அடுத்தது 5th யூனிட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, types of equilibrium within suitable example. very very important ஒரு क्वेश्चन. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் क्वेश्चन, explain the method to find the center of gravity. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது வந்து தேர்ட் क्वेश्चन, இது சைக்ளிக் பெண்ட் will. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து நிறைய தடவை கேட்கறாங்க, சம்டைம்ஸ் இல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பெண்டிங் ஃபார் சைக்கிள், சைக்ளிக் பெண்டிங். அடுத்தது ஃபோர்த் क्वेश्चन, எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஷுவரா 5 மார்க்ல கேட்கிற क्वेश्चन. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5th question, எக்ஸ்பிரஷன் ஃபார் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங் அபவுட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 8th 9thல இருந்து ரெண்டுல இருந்து ஒன்று கண்டிப்பா வந்துடும். ஒன்று வந்து parallel axis theorem, another one is perpendicular axis theorem. இணையச்சு தேற்றம் அண்ட் செங்குத்தச்சு தேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சோ அடுத்தது 10th கொஸ்டினும் 5 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. டிஸ்கஸ் ரோலிங். இதுல இவ்வளவு கொஸ்டின் இருக்கு நினைக்காதீங்க, 3 மார்க்கும் இருக்குது. ஓகேவா? டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் ஆன் அண்ட் derived expression for the acceleration. very very important. 6th யூனிட்ல question number 2, explain how Newton's arrived at his law of gravitational from Kepler's உடைய third law. very very important. so அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4th question, derive the expression for a gravitational potential energy. very very important. so then வந்து 6th question, explain in detail idea of இது weightness using. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல 3 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. சோ இது எஸ்கேப், இது எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு 3 மார்க்லயும் சரி 5 மார்க்லயும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3ல இருந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த கொஸ்டின் 10th கொஸ்டின் கேட்டா 5 மார்க், இல்ல உங்களுக்கு 8th 9th கேட்டா 3 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க. சம்டைம்ஸ் இதேமே 5 மார்க்ல கேட்கறாங்க. எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், லாட்டிடியூட் அண்ட் எர்த் சர்ஃபேஸ். மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 9 10. ஓகேவா? சோ அடுத்தது 13th கொஸ்டின், derive an expression for energy and satellite. சாரி 12th கொஸ்டின். 13th கொஸ்டின் வந்து இது ஜியோஸ்டேஷனல் அண்ட் போலார் சேட்டலைட்ஸ். இது வந்து பாத்துக்கோங்க. 15th கொஸ்டின். சோ இதுவுமே வந்து பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கான 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நவ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரோமன் லெட்டர் 2ல இருந்து கேட்பாங்கல்ல. சோ அது வந்து பாருங்க, 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். 2 மார்க் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 1ல 2 மார்க் எல்லாமே தான் 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான் இது ஃபுல்லாவே. இதுல ரவுண்ட் பண்ணிருக்கிறதெல்லாம் 3 மார்க், நார்மலா உள்ளது எல்லாமே 2 மார்க். ஓகேங்களா? சோ ரோமன் லெட்டர் 2 தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இதுல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து 3 மார்க். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 9th, 11th, 13th, 14th, 7th, 8th, 10th, 12th. இதுல 7, 8, 10, 12 வந்து 3 மார்க். சோ அடுத்தது வந்து யூனிட் 3ல 2, 3, 9, 7, 10, 1, 4, 5, 6, 8, 11. இந்த 1, 4, 5, 6, 8, 11 வந்து 3 மார்க். யூனிட் 4ல 1, 2, 3, 4, 5, 2, 3, 4 வந்து 3 மார்க். யூனிட் 5ல 1, 3, 5, 7, 8, 9, 10, 11, அப்புறம் 3rd, 13th, 14th, 16th, 17th, 3rd and 17th வந்து 3 மார்க். யூனிட் 6ல 1 and 9 தான் 3 மார்க். இதுல 1 வந்து 2 மார்க்லயுமே சம்டைம்ஸ் கேக்குறாங்க. 1, 2, 4, 6, 8, 9, 10, 12, 13, 1 and 9 வந்து 3 மார்க். நான் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்டான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ல கேக்குறது. யூனிட் 1ல எக்ஸாம்பிள் 1.3, 1.10, 1.11, 1.14, 1.15. யூனிட் 2ல எக்ஸாம்பிள் 2.4, 2.15, சாரி 2.5, 2.7, 2.9, 2.16, 2.18, 2.22, 2.24, 2.25, 2.28, 2.30,
அண்ட் யூனிட் 3ல எக்ஸாம்பிள் 3.2, 3.6, 3.10, 3.16, 3.17, 3.18, 3.22, 3.24. யூனிட் 4ல எக்ஸாம்பிள்ல 4.5, 4.6, 4.7, 4.17, 4.18, 4.19. யூனிட் 5ல 5.3, 5.8, 5.9. ஸோ இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ 5 மார்க் கொஸ்டின்ஸ். வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க, பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் த 2 மார்க் அண்ட் 3 மார்க், சர்க்கிள் பண்ணிருக்கிறது 3 மார்க், அண்ட் திஸ் இஸ் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் ஆன் மை வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே முடிஞ்சா கொடுக்குறேன் லிங்க். ஸோ பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.